வருவோம். நன்றி, வணக்கம். அடுத்து செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் அவர்கள். இங்கு வந்துள்ள அனைத்து உறவுகளின் பாதங்கள் வணங்கி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செட்டியார்கள் அதிகமாக இருப்பது ஒரு அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருப்பது மற்ற பிரிவினருக்கு பயப்பட தேவையில்லாத நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள். ஒன்று முதல் மாவட்டம் தேனி, 2வது மாவட்டம் தஞ்சாவூர், 3வது இந்த அகரம் செட்டியார்கள் இருக்கக்கூடிய ஏரியா சேலம். சேலம் சங்கத்தில் மட்டும் 10,000 பேர் இருக்காங்க. எல்லாருமே பேசினாங்க, பெரியவங்க எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் அவங்க ஜனத்தோட எண்ணிக்கையை சரியாகவோ அதிகப்படுத்தியோ சொல்லி கேட்டு வாங்கி தான் இன்னைக்கு அரசியலில் முன்னுக்கு இருக்காங்க. பிசி வாங்கியிருக்காங்க, எம்பிசி வாங்கியிருக்காங்க. அகரம் வெள்ளான் செட்டியார்களில் சென்னை எத்திராஜ், வித்யாவிகாஸ் ஓனர் அவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு சென்சஸ் எடுத்திருந்தாங்க. அதில் 28,000 குடும்பங்கள் இப்போ இருக்கிறவங்க, அவங்க அப்பா அவங்க தாத்தா வரைக்கும் சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதில் இன்னும் 8,000 குடும்பங்கள் வெளிநாட்டில் இருக்கிறத சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வெள்ளான் செட்டியார்களில் வெவ்வேறு பிரிவில் உள்ள 64 பிரிவுகளை ஒருங்கிணைத்து சென்சஸ் எடுத்தோம்னா எங்கே போகுங்கிறத நாராயணசாமியா அடிக்கடி எழுதிட்டு இருக்கிறாரு. பட் அதற்கான முயற்சிகளை யாரும் எடுக்கவில்லை. உறவுகளை திருமணத்தின் வாயிலாக ஒருங்கிணைக்க அவர் 40 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார். நிறைய திருமணங்கள் நடந்துள்ளன. சமீபத்தில் நாங்களாம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி நம்ம ஆளுங்க எப்பனாச்சும் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோச்சிங் சென்டர்ஸு, வாட்ஸ்அப் மூலமாக கோச்சிங் சென்டர்ஸு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இலவசமாக மற்ற கல்விக்கு மற்றதுக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நமது சமுதாயம் முன்னேறணும்னா நம்மளாம் செய்ய வேண்டிய உண்மையான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தோட ஸ்ட்ரென்த்தை நம்ம ஊருக்கு காட்ட வேண்டும், உலகத்திற்கு காட்ட வேண்டும், அரசுக்கு காட்ட வேண்டும், அரசியல் கட்சிகளுக்கு காட்ட வேண்டும், மற்ற இனத்தர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த மாதிரி இருந்தாதான் மைனாரிட்டியா இருக்கிற ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வளையம் கிடைக்கும். செட்டியார்களுடைய நிறைய சொத்துக்கள் பல இடங்களில் பலரால் பிடுங்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரத்தில் ஒரு இது பண்ணாங்க. நம்ம தேனி சங்கமே அப்படிதான் கிடந்து அந்த சங்கத்தை மீட்டவங்கிறது உங்களுக்கு தெரியாம இல்லை. நேற்று கூட வைக்கல் ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. ஏக்கர் கணக்கில் இருக்குது. அதெல்லாம் மீட்கிறதுக்கு இப்போ நம்ம இதில் வழக்கறிஞர் தனியாக வச்சிருக்கோம், மருத்துவர் அணி தனியாக வச்சிருக்கோம், வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாம் வச்சிருக்கோம். ஆனால் அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. நம்ம முதலில் நம்முடைய இனத்தின் ஒற்றுமையை, எண்ணிக்கையை அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் நடத்துகின்ற மாநாடு எங்களவோ உங்களோ அல்ல, நம்முடைய மாநாடு, நமது குடும்ப நிகழ்ச்சி. எனவே தயவு செய்து ஒவ்வொருவரும் குடும்பத்துடன் மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிக்குமாறு உங்கள் பாதங்கள் பணிந்து வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்காக இளைஞரணி, மகளிர் அணி, ஐடிவின்னு நிறைய பண்ணியிருக்கோம். நேற்று சேலத்தில் ஒரு லேடி பேசுனதை எனக்கு அவங்களை கூட்டிட்டு வரணும்னு கூட ஒரு ஆசை. அந்த லேடி பேசுனதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அங்க நிர்வாகிகள் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த அம்மா பழைய நிர்வாகி, என்னோட ரெக்வஸ்ட் பேர்ல வந்திருந்தாங்க. அவங்க பேச வந்திருந்தவங்களும் உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு அவ்வளவு உணர்ச்சி பொங்குச்சு. அது மாதிரி எல்லாருமே தயவு செஞ்சு குடும்பத்தோட வந்திருந்து நல்லபடியாக நடத்தி காட்டணும். இந்த மாநாட்டு செலவு 3 கோடியை தாண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த மாநாட்டை நடத்துவதற்காக வெள்ளான் செட்டியார்கள் நல அறக்கட்டளை என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வருகின்ற அனைத்து வரவும் செலவும் அதன் மூலமாகத்தான் நடக்கும். எந்த இடத்திலும் 100 ரூபாய் கூட அது மூலமாக போகாமல், அந்த கணக்கு போகாம வராது. நல்லபடியாக நடக்கும். அந்த அறக்கட்டளையை எதிர்காலத்தில் செட்டியார்கள் வங்கியாக மாற்றக்கூடிய எண்ணமும் நமக்கு இருக்கிறது. அதனால எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தந்து மாநாடு சிறக்க உதவ வேண்டும் என்று உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது திருச்சி எழுச்சி மாநாட்டு